ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா, ப்ளீஸ். வணக்கம் ஷோ போஸ் பிசி பரமாஜன் ஸ்டெஃபன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போகிறது நாகபந்தம் அப்படிங்கிற படத்தோட ஒஃபிஷியல் ட்ரெய்லர் தான். இன்ஃபேக்ட் நான் வந்து இது கொஞ்ச நாள் முன்னாடி வேர்ல்ட் ஆஃப் நாகபந்தம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க டீம்ல இருந்து. அதை பார்த்து மிரண்டு போனேன். அது மட்டும் ஞாபகம் இருக்கு, எனக்கு கதை சுத்தமாக ஞாபகம் இல்லை, பிகாஸ் லாங் பேக் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 100-150 வீடியோ மேலே ரியாக்ட் பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறத வந்து ஒத்துக்கிறேன், சரியா? ஆனால் ஒன்று மட்டும் சால்டாக ஞாபகம் இருக்கு, கதை வைஸ் மறந்துட்டேன்னு சொல்கிறேன், பட் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. த இம்பேக்ட் இட் ஹேட் ஆன் மீ வாஸ் லைக் bloody big. Okay, I was like, wow, okay, what is this up to அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டர் தான் முட்டை நான் அந்த வீடியோ முடிச்சோன்னே. ஸோ அப்போ இருந்து அடுத்த அப்டேட் வெயிட் பண்ணிட்டு ட்ரெய்லர் வந்துச்சு. நான் கொஞ்சம் லேட்டு தான், சாரி. எப்போ ரியாக்ட் பண்ணிக்கணும், டேப் ஓப்பன் பண்ணி வச்சா நான் மறந்துட்டேன், சரியா? ஸோ இப்போ ரியாக்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஐ திங்க் 3rd ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் படம். ஸோ பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒருவேளை வேர்ல்ட் ஆஃப் நாகபந்தம் ரீவிசிட் பண்ணிட்டு வந்து இது பார்க்கலாமா நான் யோசிச்சேன், பட் இன்டென்ஷனலாக வேணாம் விட்டேன். ஐ வாண்டட் டு கோ ஃப்ரெஷ் அகேன் அண்ட் ஐ வாண்டட் டு பி அமேஸ்ட் அகேன். ஸோ அதனால் வந்து எதுவுமே நான் பார்க்கல, ஃப்ரெஷ்ஷாக போக போகிறேன். இது என்ன கதை சொல்லுதுன்னு பார்த்துலாம்னு சொல்கிறேன். பட் போகிறதுக்கு முன்னாடி இது பார்த்து வந்துருங்களேன். உங்களுக்கு கம்மியான விலையில் கூல் ஆக்சசரிஸ் பிடிக்குன்னா ப்ளீஸ் இந்த பிரேஸ்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இங்கே இல்லை இங்கே இப்போ ப்ராடக்ட் லிங்க் வரும், டக்குன்னு கிளிக் பண்ணி பாருங்க. 200+ ரூபா தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வாங்கி பார்த்தா யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்குது. ஸோ ட்ரை இட் அவுட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக கிரே கலர் கேப் மாதிரி போட்டிருப்பேன், பட் புதுசாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கும்போது இதுவும் 200+ ரூபா தான். திஸ் இஸ் கால்ட் அ பீனி, செல்ஃப் டிசைன் பீனி. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க, 200+ ருபீஸ் தான். அகேன் இங்கே இல்லை இங்கே ப்ராடக்ட் லிங்க் வரும், பாருங்க, கிளிக் பண்ணி பாருங்க, பிடிச்சதான் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். யூடியூப் சொல்லிட்டேன்டா, பிரேஸ்லெட் பீனி, பிரேஸ்லெட் பீனி, பிரேஸ்லெட் பீனி சொல்லிட்டேன். டேக் பண்ண விடு. பாதாச்சில் ட்ரை அவுட் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் பார்த்துலாம் நாகபந்தம் ஒஃபிஷியல் ட்ரெய்லர். நான் தமிழ் வச்சு தான் பார்க்க போறேன், டிஸ்ட்ராக்ட் ஆகாம பார்க்கணுங்கிறக்காக பார்த்துலாம் சொல்லிட்டு. பட் போறதுக்கு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் நாகபந்தம் ஒஃபிஷியல் ட்ரெய்லர். ஹியர் வி கோ. குருநாதா, எவ்வளவு மதிப்பு இருந்தாலும் ஒரு தங்க தாமரைக்காக தனியா உற்சவம் நடத்துவாங்களா? நைஸ் நைஸ். அது தங்க தாமரை இல்லம்மா, பிரம்ம கமலம். இந்த கால விருட்சத்தின் கட்டுக்களிலிருந்து என்னை விடுதலை செய். அந்த பிரம்ம கமலம் என் கையில் இருந்தால் எந்த சக்தியாலும் என்னை வெல்ல முடியாது. உனக்கு என்னடா வேணும்? பிரம்ம கமலம் தானே, அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி நான் கொண்டு வரேன். நான் இந்த பிரபஞ்சத்தை ஆளும் ராட்சசன். இந்த கருவூலத்தை கொண்டு வெறும் பூலோகத்தை மட்டும் தான் ஆள முடியும். ஆனால் பிரம்ம கமலத்தை கொண்டு இந்த பிரபஞ்சத்தையே ஆள முடியும். எனக்கு அந்த பிரம்ம கமலம் வேண்டும். அப்தாலே, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு அது கிடைக்காது. கல்கி யுகம் இல்லடா, கலியுகம். யுகம் குடும்பத்தை வருவார் இருக்காரா? அதர்மம் தலை தூக்கும் போது தர்மத்தை காப்பாற்றுவதற்காக பகவான் அவதாரம் எடுப்பார். எங்கிருக்கிறான் உன் கடவுள்? வர சொல்லு. நாக சாதுக்கள், நாகபந்தம் அமைக்கப்பட்ட அந்த விராட புருஷனின் ஆலயத்திற்கு காவலர்கள். இந்த நரவேள்வி பற்றி சரித்திரம் இவர்களின் ரத்தத்தால் எழுதி கொள்ள வேண்டும். நம் இமயமலையில் காலடி எடுத்து வைக்க நினைத்தால் கூட அஸ்தி கலசமும் மிஞ்சாது என்று அவர்களுக்கு காட்டுவோம். Wow. Look at. Whoa.
நைஸ் கட்ஸ் பீஜம். பாட்டி அம்மா, ஓ மை காட், வாவ். அந்த பிரம்ம கமலம்ங்கிறது தான் வந்துட்டு இஸ் லைக் த ட்ரெஷர். அதை எடுக்கணும். ஒரு சைடில் இந்த கோயிலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு சைட்லேருந்து அந்த வில்லன்ஸ் வந்து எடுக்க வராங்க. இதுதான் பேஸ் கதைங்கிற மாதிரி தோணுது எனக்கு. விஷுவல்ஸில் போயிட்டு இருந்தாலும் அதுக்கு மேலே நான் கதைக்குள்ளே என்ன ஆச்சு எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் நான் போய் மறுபடியும் இன்னொரு வாட்டி இப்போ என்னங்க இது வாட் அமேசிங் மேக்கிங் யார். விஎஃப்எக்ஸ்லாம் அப்பா. இது கல்கி யுகம் இல்லை கலியுகம்னு சொல்லும் போது ஐ திங்க் ஹி வாஸ் ஸ்டாண்டிங் தான். அந்த இடத்துல ஒரு ரெட்டும் ஒரு ஆரஞ்சு வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு ஃப்ரேம் இங்கே காட்டுறேன் நான். ஐ திங்க் ஐ கேன் ரீகால் தட். அது அம்மா எனக்கு 1 2 1000 விஷுவல் அப்படி வந்துச்சுன்னா எதைன்னு சொல்கிறது. ஜஸ்ட் பிரில். அந்த ஸ்னோவில் அந்த யானைங்க நடந்து வந்த ஷார்ட் ஆகட்டும், அதுக்கு தாண்டி என்ன அந்த அந்த ஒரு ஜெயண்ட் டோரு, அதுக்கப்புறம் அடுத்து அந்த ஏதோ ரிங் ஆஃப் என்னமோ இது இருந்துச்சு, அது என்னமோ க்ளோ ஆகிட்டு இருந்துச்சு அந்த ரிங்கு. ஐ டோன்ட் நோ, திஸ் வாஸ் ஜஸ்ட் அம்மா டேய், திஸ் வாஸ் டூ குட் மேன், டூ குட். மியூசிக் யாரு ஜுனேத் குமார் அவர்கள் அண்ட் அபய் அவர்கள். அவுட்ஸ்டாண்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஜுனேத் குமார் அவர்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி அந்த டென்ஷன் பில்ட் ஆகும் போது அந்த பேக்ரவுண்ட் பிளே ஆன மியூசிக்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. எல்லாருமே பயங்கரமாக மெனக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபிசிக்கலாகவும் அவங்கள என்ன சொல்கிறது, க்ரூம் பண்ணிட்ட விதம், மீனிங் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி அவங்க பாடி அப்படி ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக வச்சுக்கிட்ட விதம் ஆல்சோ ஆடிங் டு தட் ஃபேக்டர். அந்த ஃபைட்லாம் பண்ணுவோம் பயங்கர கன்வின்சிங்காக இருக்குது கடைசியில். அந்த ஐயோ அம்மா, காஸ்டியூம் டிசைனர்லாம் யாருங்க? காஸ்டியூம் டிசைனர்ஸ் ராஜேஷ் கமர்சு அவர்கள், விபா ரெட்டி அவர்கள், சஷி சௌத்ரி அவர்கள். காஸ்டியூம் சீஃப் வந்து ஸ்ரீனிவாசு சிங்காரம் அவர்கள். மேக்கப் சீஃப் யார்? ரங்கி செட்டி அர்ஜுன் அவர்கள். அவுட்ஸ்டாண்டிங்க. ஒரு ஏதோ வேற உலகத்துக்குள்ளே பூந்த மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் பிரில்லியன்ட். ஐ எம் இம்ப்ரெஸ்ட் வித் விஎஃப்எக்ஸ் ஆல்சோ. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. எவ்வளோ பட்ஜெட் கிடச்சதுன்னு தெரியல, அதில் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு பண்ணியிருக்காங்கிற மாதிரி கிளியராக தெரியுது. அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க். திஸ் இஸ் கோன் பி a treat on big screen. I just wish the story is gripping. ஸ்டோரி மட்டும் எனக்கு இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் கிரிப்பிங்காக தான் இருக்குது. The cut definitely gave a gripping feeling தான் கண்டிப்பாக. ஸோ அதான் அந்த இதை தான் அந்த லோட்டஸ் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து இது கதை மாதிரி மெயினாக. பட் ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரே டவுட் இருக்குது, ஜென்யூனாக டவுட் இருக்குது, நான் ஓப்பனாக கேட்டுறேன். ஸ்டார்டிங்கில் காட்டினது விஷ்ணு பகவான் தானே? விஷ்ணு பகவான் மாதிரி தான் அந்த படுத்துட்டு இருந்த மாதிரி ஒரு சிலை இருந்துச்சு. அந்த இடத்துல தான் அந்த பிரம்ம கமலம் அப்படிங்கிறது நான் பார்த்த வரைக்கும் அட்லீஸ்ட் இமீடியட்டாக அதுதான் வந்துச்சு. ஆனால் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சிவன் வராரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துச்சு. எனக்கு நான் புரிஞ்சிட்டது கரெக்டாக இல்லை நான் அதை தப்பாக புரிஞ்சிட்டேன்னா சாரி, ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள். நான் அரியும் சிவனும் ஒன்றுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் இது பேசுது. ஆமாம், உள்ளதாங்க இருக்குது. ஐ எம் நாட் ராங். நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த விஷ்ணு பகவான் பார்த்து இருக்கிற இடத்துல தான் அந்த ஒரு பிரம்ம கமலம் காட்டுறாங்க. ஸோ ஓகே, ஸோ ஆமாம், அது உள்ளே இருக்குது. அப்போது விஷ்ணு பகவான் தான். பட் ஆனால் கடைசியில் ப்ரொடெக்ட் பண்ண இறங்கி வர்றது சிவன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த நான் சொன்ன மாதிரி இந்த அரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி உங்களுக்கு டக்குன்னு விவேக் டைலாக் தான் போங்க. அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில மண்ணுங்கிற மாதிரி அந்த மீட்டரில் ஏதோ அடிக்குதான்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ஜென்யூனாகவே எனக்கு தெரியல. நான் ஒரு டவுட்டாக தான் கேட்குறேன். அதனால் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். பட் எனக்கு அப்படி தான் புரிஞ்சு ஒரு யூனிட்டி மாதிரியும் சொல்லுதான் இந்த கதை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அதுவும் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பட் nevertheless the making is just outstanding. I really wish the movie wins big. எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கணும். ஏன்னா பிகாஸ் பயங்கரமாக மெனக்கேட்டிருக்காங்கன்னு தோணுது. அந்த நாகபந்தம் ஃபேக்டர் மட்டும் நான் சொல்கிறேன், அந்த விஷுவல் அப்படியே நான் தொலைஞ்சிட்டதுனால அது நான் என்ன சொல்ல வந்தாங்க அது கரெக்டாக நான் கவனிக்காம விட்டேன். எனக்கு அந்த விஎஃப்எக்ஸு அந்த கேரக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுற விதம், அங்கே நடந்துட்டு இருக்கிற விதம் சொல்கிற அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே மிரண்டு போய் நடுவில் அந்த டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அந்த நாகபந்தம் அந்த என்ன பந்தம் நாகபந்தம் என்ன பாம்புகளோட என்ன
இதுன்னு எனக்கு தெரியல. பாண்டிங் என்ன பாண்டிங், யார் கூட பாண்டிங், அது என்ன சொல்றாங்க நான் கவனிக்கல, மறுபடியும் போய் பார்க்குறேன்னு சொல்கிறேன். பட் நெவர்தலெஸ் ஐ எம் டெஃபினெட்லி ரூட்டிங் ஃபார் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ விஷ் இட் வின்ஸ் பிகாஸ் சொல்லிட்டு the entire teamக்கு ஆல்ரெடி லைக் கிரேட் எஃபர்ட், யூ கேன் பி ஸோ ப்ரௌட் ஆஃப் yourself. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் tons of love from தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு this is my reaction from நாகபந்தம் official trailer. உங்க தாட்ஸ் என்ன நடக்காம சொல்லிட்டு வீடியோ முடிச்சு நன்றி கொடுத்து சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.